நாம் எப்போதுமே குழந்தைகளைப் போல ஆகணும். அப்படியா இருந்தா அல்லாஹ்வுடைய முன்னில் நாம் குழந்தைகளைப் போல இருக்கணும். அப்படி ஒரு குழந்தை மாதிரி இருந்தா நிம்மதியா இருந்திருக்குமே, எவ்வளவு ராகத்தா இருந்திருக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களே கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் சாலிஹான குழந்தை தருவானாக. குழந்தைகள் இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும் குழந்தைகள் இருந்தால் என்னென்ன பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எனது சங்கைக்குரிய மரியாதைக்குரிய உலமாக்களே, செய்துமார்களே, அருமை குழந்தைகளே, தாய்மார்களே மற்றும் சகோதரர்களே, நாம் இங்க ஒரு மகத்தான ஒரு விழால இருந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கும்போது மிக சந்தோஷமாயிருக்கின்றது. நான் எப்பொழுதும் எங்களிடம் வரக்கூடியவர்கள் எங்களது முஹிப்பீன்கள் முரீதீன்களிடம் உணர்த்துகிற ஒரு விடயம், நாம் எப்போதுமே குழந்தைகளைப் போல ஆகணும். அப்படியா இருந்தா அல்லாஹ்வுடைய முன்னில் நாம் குழந்தைகளைப் போல இருக்கணும். குழந்தைகளுக்கு குற்றங்கள் இல்லை, குறைபாடுகள் இல்லை, பெருமை இல்லை. இஹ்லாஸான தூய்மையான உள்ளம். வந்த நேரத்திலிருந்து இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் யோசிக்கும் பொழுது நாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இந்த பிள்ளைகளுடைய கசீதாக்களையும் அவர்கள் உரைத்த விளக்கங்களையும் நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். நாங்கள் சிறு வயதிலே நினைக்கின்றது, படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் மதரசாக்கும் ஸ்கூலுக்கும் போய் கொண்டிருக்கிறது முடியாமல் இருக்கின்றதே. பெரியார்களை காணும்போது நம்மளை விட ஸ்கூல்ல படிக்காத வேலைக்கு போற இல்லாட்டி வேலை இல்லாம நடக்கிற ஆட்களை காணும்போது நமக்கு மனசுல சிந்தனை வருகிறது, அவர்கள் மாதிரி நாங்களும் பெருத்திருந்தா எனக்கு இது ஸ்கூல் தேவையில்லை, மதரசா தேவையில்லை, இப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு இருந்தது. இப்ப திரும்பி யோசிக்கிறேன், இந்த துனியாவில் உள்ள பிரச்சனைகளும் குடும்பம் நடத்துகின்றவர்களும் எல்லா வகையிலும் நாம் எதிர்கொண்டிருக்கின்றது. இப்ப யோசிக்கிறேன், அப்படி ஒரு குழந்தை மாதிரி இருந்தா நிம்மதியா இருந்திருக்குமே, எவ்வளவு ராகத்தா இருந்திருக்கும். ஒரு குழந்தையை போல ஆகணும் என்று இதுதான் சொல்றேன். நான் அல்லாஹ்வுடைய முன்னில் இஹ்லாஸான தூய்மையான தூய்மையுள்ளவளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிறது இந்த குழந்தைகள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, எங்களுடைய இந்த மதரசாவின் உஸ்தாதும் அதே போல பயான் விளக்கத்தை கொடுத்த 2 வௌசிமார்களும் சொன்ன விடயங்கள் மாஷா அல்லாஹ் நல்ல உதாரணத்தோட விளங்கக்கூடிய முறையில சொன்னார். உஸ்தாதுமா இருக்கிறது லேஸ் இல்ல. ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய டீச்சர்மார், சேர்மார் தந்த பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகளை விட
கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்கள், மதரசாக்களில் இருக்கின்றது. அதனுடைய பலன்தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பெற்றோர்களான நாங்களும் நிறைய விடயங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. மதரசால எழுத்துக்கள் படிச்சு கொடுக்கிறது, கருத்துக்களும் பிடிச்சு கொடுக்கின்றது. வீட்டிலையும் நாங்கள் இது நடக்குதா என்று நாங்கள் உஸ்தாத் அவர்கள் சொன்ன ரோல் மாடலாக இருக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். நாம் பெற்றோர்களே பிள்ளைகளை முன்னுக்கு நாங்கள் ஒரு நாளும் குடும்ப வழக்குகள், சண்டைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனைகள் காட்ட கொடுக்கப்படாது. ஏனென்றால் அது அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாரிடம் எப்படி மஹப்பத்தோடு வாழ்ந்தார்கள் பல ஹதீசுகளை நாம் காணுகின்றோம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கோப்பை தண்ணி எடுத்து எந்த இடத்துல வாய் வச்சு உதட வச்சு முடிச்சோமோ அந்த இடத்துல வாயை வச்சு முடித்து மஹப்பத்தை காட்டி தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் நம்முடைய வீட்டுல யாரும் தவறாக நினைக்க கூடாது, படிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய குழந்தைகள் மோசமான வார்த்தைகள், மோசமான வழக்கங்கள் நம்முடைய வீட்டில் இருந்து தான் உருவாகிறது. ஏன் உம்மா பாப்பா கிடையாது பிரச்சனை ஏசுறது. நான் சொல்றேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தது அன்பு, மனைவிமார்களிடையில அன்பு, ஹஸ்பண்ட்மார்களிடையில அன்பு. ஏன் நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு முத்தமிட்டால் தவறாகுமா? அதுகள் தான் நாங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும், அன்பை காட்டிக் கொடுக்க வேண்டும். அது ஒரு தவறல்ல. மறைத்து பிள்ளைகளுக்கு முன் நாங்கள் செண்டைகள் போடுறதுதான் ஆகப்பெரிய தவறு. ஒரு நாளும் நாங்கள் பிள்ளைகள் முன்னுக்கு செண்டைகள் போடக்கூடாது, அன்பை காட்டிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளே, அருமையான குழந்தைகளே, உம்மா பாப்பா என்கிறது அல்லாஹ் தந்த பெரிய ஒரு நியமத்து, அல்லாஹ் தந்த பெரிய ஒரு அனுகிரகம், ரஹ்மத்து. உம்மா பாப்பா இல்லாதவர்கள் அவர்களுக்கு தான் தெரியும், உம்மா இல்லாதவர்களுக்கு தான் உம்மாவுடைய அருமையை தெரியும், பாப்பா இல்லாதவர்களுக்கு தான் பாப்பாவுடைய அருமையை தெரியும். பிள்ளைகள் இல்லாதவர்களே கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் சாலிஹான குழந்தை தருவானாக. குழந்தைகள் இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும் குழந்தைகள் இருந்தால் என்னென்ன பிரச்சனை. உண்மையிலே இது ரெண்டு பக்கமும் ருசிச்சது கிடையாது. நாம் இந்த குழந்தைகளை மதரசாக்கு அனுப்பி வைக்கின்றது ஒரே ஒரு விடயத்துக்கு மட்டும்தான். நியத்து என்னவா இருக்கணும்? அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹுவை அறிய வேண்டும் என்கிறார். நியத்தில தான் மதரசாக்கு நாம பள்ளிக்கூடங்களுக்கு நாங்க அனுப்ப வேண்டும். சின்ன வயதில் இந்த மாதிரி சிறு வயதில் நாங்கள் பிளாக் போர்ட்ல எழுதி தந்தது, உஸ்தாத் வாசித்தது, மனப்பாடமாக்கிறது இல்லாம எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா வயது வந்ததுக்கு பிறகுதான் அன்றைக்கு உஸ்தாத் மாதிரி, டீச்சர் மாதிரி, சேர் மாதிரி சொல்லி தந்ததெல்லாம் எங்களுக்கு தெரிகிறது. இதே போலத்தான் அல்லாஹ்வை பத்தி அறியக்கூடிய அமைப்பு. உஸ்தாத் மாதிரி சொன்னது போல, டீச்சர் மாதிரி படிச்சு தந்தது போல நாங்க இருந்ததுனால நாங்க ஒரு லாஹிரான முறையில் ஒரு அறிவாளியாக இருக்கின்றோம். இதே போல அல்லாஹ்வை அறியக்கூடிய அமைப்பும் எப்படி இருக்க வேண்டுமோ என்று ஷேக்மார்கள், உஸ்தாதுமார்கள் நமக்கு படிச்சு தந்தா
அதை விளங்கி நடக்கக்கூடிய அமைப்பு நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அவர்கள்கிட்ட நாம் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வை காணலாம். அது அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். தாய் இல்லாதவனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் என்று சொன்ன போல தாய் இருந்தவனுக்கு தான் அதனுடைய அருமையும் தெரியும். அதனால் அருமையான மாணவர்களே, குழந்தைகளே, உம்மா பாப்பா என்கிறது நமக்கு அல்லாஹ் தந்த நியமத்து. அவர்களுடைய சொல் பேச்சு நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அது கேட்டு நடந்தால்தான் அல்லாஹ் என்கிறார். அல்லாஹ் எதுக்கு நம்மளை அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தில் நாம் போய் கரை சேரலாம். உம்மா பாப்பா சொல்றதை கேட்டு நடக்க வேண்டும். உம்மா எங்களுக்கு தந்த நியமத்து. உம்மா ஒரு விஷயத்தை சொன்னா 2 விஷயம் அங்கிட்டு சொல்றதில்ல, உம்மா கேட்டா சொன்னா உடனே கேட்கிறது நம்முடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களையும் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் அவனை அறியக்கூடிய உண்மையான சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு நல்ல அறிவும், நல்ல அக்கலும், நல்ல அதபும் உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒருமிச்சு இருக்கக்கூடிய அமைப்பில் நாம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக. ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.